தம்பியை லீவுக்கு அப்பா வீட்டில் விட்டுட்டு போகலான்னு வந்தேன். சரிப்பா சரிப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா. நல்லா இருக்கேன் மச்சி. பாங்கம்மா கோலத்துக்கு போயிருக்கிறாரு. தாத்தா ஆப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. அப்பா வரலையா? அப்பா இந்த தடவை வரல தாத்தா, அடுத்த தடவை வரும்போது கூட்டிட்டு வரேன். என்னப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குப்பா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுப்பா. என்னப்பா வெள்ளாமை எப்படி இருக்கு? எல்லாமே எங்கப்பா போட்டாக்கா சரியாக வரமாட்டேங்குது. மழை தண்ணியும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் விவசாயமே சரிப்பட மாட்டேங்குது. நிலம்பழத்தெல்லாம் விற்றுப்புட்டு அங்கிட்டு தாப்பா வரணும். நம்ம நிலமை அந்த மாதிரி ஆகிப்போச்சுப்பா. என்னப்பா கொய்யாப்பழம் சாப்பிட்றியா? சரி தாத்தா. நான் கிளம்புறேம்மா, வண்டிக்கு நேரம் ஆகுது. என்ன அவசரம்? இருந்துட்டு நாளைக்கு கிளம்பிடுறேன். இல்லைம்மா, அவர் தனியாக இருப்பார், போய் சமைக்கணும். இல்லை, ஊருக்கு போகண்டாக்கா இருக்கிறத எடுத்து கொடுத்து விட்ரு. என்னடி மசன்னு உட்காந்துக்கிட்டே இருக்க? போடி. அம்மா தாத்தா. தம்பி தூங்காதையா? தாத்தா வரும், சாப்பிட்டு உறங்குவோம். இங்கப்பா சாப்பிடுப்பா. என்னத்தரா செஞ்சுருக்கீங்க? என்ன மச்சி பண்றீங்க? சாணியை கரைக்கிறேன். சீ, இதையா கரைப்பாங்க? பாச தெளிக்கிறதுக்கு கரைச்சி தெளிச்சாத்தேன் சீதை வரும். பேரன் புரட்டா கேட்டேன்னு வாங்கியாந்து கொடுத்தியே, அவ்வளோ பாசமா? என்னடி லூஸ் மாதிரி பேசுகிற? என் பேரனுக்கு செய்யாமல் அப்புறம் நான் யாருக்கு செய்ய போகிறேன்? தாத்தா தாத்தா தாத்தா, இது என்னது தாத்தா? இது விதை மாதிரி இல்லைப்பா இருக்கு. கொண்டு தண்ணியில் போடு.
பள்ளிக்கூடத்துலலாம் உனக்கு சொல்லித் தர மாட்டாங்களாயா? இல்லை அத்தா, எனக்கு தமிழ் இங்கிலீஷ் பாட்டு தான் எனக்கு சொல்லித்தராங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியுமாப்பா? எனக்கு தெரியுமே. என் பேரை இங்கிலீஷில் சொல்லவா? மை நேம் இஸ் சரவணா. தமிழை மட்டும் என்னைக்கும் மறக்கக்கூடாதுப்பா. ஒரு காலத்தில் வெள்ளைக்காரங்க வந்து கொடுமைப்படுத்தி விட்டாங்க. அதனால என்னைக்கும் தமிழை மறக்கக்கூடாது. தம்பி கிளம்பி வாயா, தாத்தா முன்னுக்கு போயிட்டாரு மந்தையில் நேரம் பார்க்க. நம்மளும் போவோம், எந்திரியா. அம்மாச்சி இருங்க, நானும் வரேன். எல்லா பேருங்க வாங்கடா. எனக்கு பசிக்குதுடா. பசிக்குது. அப்போ கூட்டாஞ்சோறு காசுமா? கூட்டாஞ்சோறுனா என்ன? டவுனுக்குள்ள இருக்க இது கூட உனக்கு தெரியாதா? நாங்களாம் நிறைய ஆட்டம் செஞ்சு சாப்பிட்டோம். என்னடா? நான் ஐஸ் கொண்டு வரேன். நான் பருப்பு கொண்டு வரேன். நான் என்ன கொண்டு வரேன்? அந்த தெரியும் அந்த கம்மால போய் நீ தண்ணி கொண்டு வா. போமா? பையா போடுறா, தெரிச்சிடும். கொஞ்சம் என்னமாச்சு, இது மட்டும் பெருசா இருக்கு. இது மட்டும் எதுவுமே வரல. இது முன்னால விதை விதைச்சதியா, இது பின்னால விதை விதைச்சதியா? விதையா? அப்படின்னா என்ன? என்னோட மூத்த பிள்ளையா, சோறு போடுற சாமியா எல்லாத்துக்கும். என்ன சார் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல், கண்டுக்கவே மாட்டீங்க. பிஸிலாம் இல்லை சார், கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கு, அதான். ஒன்றும் இல்லை சார், பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதான் சம்மருக்கு கோச்சிங் கிளாஸ் சேர்க்கலாமான்னு உங்கள்கிட்ட சஜஷன் கேட்கலாம். சார் என்னை கேட்டால் சம்மர் கிளாஸ் அனுப்புறத விட பசங்களை தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்புறதான் சார் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். என்ன சார் நீங்கள் பசங்களுக்கு சம்மரில் கோச்சிங் கிளாஸோ ஸ்விம்மிங்கோ கராத்தே கிளாஸோ அனுப்பிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போயும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போங்க சார். அங்கே போய் பசங்க என்ன சார் பண்ணுவாங்க? சொல்லிட்டீங்க, நான் இந்த சொசைட்டிலே ஒழுக்கமானவன பெரிய ஆளாக இருக்கிற காரணம் தாத்தா பாட்டி வீட்டில் இருந்ததுனால தான் சார். அவங்க சொல்லி கொடுத்தது தான் சார். அவங்க விதைச்ச விதை தான் சார் நான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்க காரணமே. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அடிப்படை கல்வியை விட அனுபவ கல்வி தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். என் மகளை கூப்பிட்றேன் சார். அது என்ன சொல்லுன்றத நான் சொல்கிறத விட நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும் சார். ஜனனி, இங்கே வாமா. வாமா, இந்த அங்கிள் வந்திருக்காரு பாரு.
அங்கிளுக்கு அந்த கவிதையை சொல்லுமா. விதை, இது வெறும் வித்தல் அல்ல, நீ உண்ணும் உணவிற்கும் உடுத்தி இருக்கும் ஆடைக்கும் அடிக்கல். உன்னை அன்னை சீராட்டி வளர்த்து போல என்னை போன்ற விவசாயியின் வெயிலோடு விளையாடி அனைவரும் பயன் பெற நாங்கள் வளர்த்தல் வளர்க்கும் சொத்து. சூப்பர் பாப்பா, செம்மையாக இருந்துச்சு கவிதை. ஓகே சார், நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன், வரேன். சரிங்க சார்.